வெல்கம் டு S7R Technology. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்கணும்னா Redmi Note 8 ஃபோனில் வந்து பேட்ரி எப்படி சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த Redmi Note 8 ஃபோனை வந்து பின்னாடி கிளாஸ் டைப்பு ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ வந்து ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இது வந்து டிஸ்மேண்டில் கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்னா பேட்டரியை தான் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ பேட்ரி வீங்கிருக்கு பார்த்தா நம்மளுக்கு தெரியுது. ஸோ இப்போ என்ன பண்ண போனால் ஸ்க்ரூலாம் கலட்டியாச்சுனால ஸோ ஓப்பனர் டூல்ஸை வச்சு நான் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஒன் சைட்லேருந்து தூக்கி விட்டிங்கன்னா நம்மளுக்கு பாடி வந்து அழகாக வந்துடும். ஓகேங்களா. ஓகே ஃபைன். நம்ம மேலே இருக்க ஷீல்டை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதை சேஃப்டியாக பேச வச்சுட்டு ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பேட்ரி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. ஓகேங்களா. ஸோ லைட்டாக வீங்கி இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா எல்லா ஸ்டிப்பையும் ரிமூவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா. எப்போயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேட்ரி லைனாக ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப்போர்டு மெயின் பண்ண கனெக்ட் பண்ணிட்ட ஸ்ட்ரிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே லைனை ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா. ஸோ இந்த பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பார்த்திங்கன்னா ரெட்மி ஃபோனில் பார்த்திங்கன்னா கீழே கம் வந்து நம்ம இழுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே இருக்க பாடி வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஸ்க்ரூலாம் கலட்டியாச்சு. ஓப்பன் டூல்ஸை வச்சு நான் வந்து ஓப்பன் பண்ணேன். ஓகேங்களா. ஸோ மேலே ஸ்பீக்கர் பாடி சொல்லுவாங்க. ஓகேண்ணா. ஸோ அந்த பாடி வந்து நம்ம வந்து தனியாக எடுத்தாச்சு. ஓகே. ஸோ இப்போ சப்போர்டு ஸ்ட்ரிப்பை நம்ம எடுத்துருவோம். ஓகேங்களா. மெயின் போர்டையும் சப்போர்டையும் கனெக்ட் பண்ணுற ஸ்ட்ரிப்பை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் கலர் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கம்மு ஒட்டியிருக்க அந்த ஸ்டிப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதை வந்து நம்ம வந்து இழுக்கணும். இழுக்கும்போது பார்த்திங்கன்னா கம்மு நம்மளுக்கு கையோடு வரும். ஸோ இப்போ பாருங்கள் நான் இழுக்கிறேன் பாருங்களேன். ஸோ அதை லைட்டாக அப்படி எடுத்துகிட்டு ஸோ இழுக்கும் போது ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துறாமல் பொறுமையாக இழுக்கணும். ஓகேங்களா. ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் இழுத்தீங்கன்னா அது வந்து பாதியில் பிஞ்சிடும். அப்போ நம்ம கஷ்டப்பட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியுதா. ஸோ இது மாதிரி தான் வரும். ஓகேண்ணா. பூமர் மாதிரி வரும். ஓகேண்ணா. ஸோ இழுக்கும்போது பார்த்து நம்ம இழுக்கணும். ஸோ உங்கள் தெரியும்னு நினைக்கிறேன். இழுக்கும்போது பார்த்திங்கன்னா கம்மு மாறி இழுக்கணும். பொறுமையாக இழுக்கணும். ஓகேண்ணா. ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு இழுத்து. ஸோ அதே மாதிரி இன்னொரு சைடு அதே மாதிரி இருக்குது. ஸோ அதையும் அதே மாதிரி எடுக்கணும். ஸோ எடுக்கும்போது பிஞ்சிடாமல் பார்த்து பொறுமையாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா நம்ம பூமர் ஆங்கிள் மாதிரி வரும். ஓகேண்டா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ பேட்ரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கையோடு வந்துடும். ஓகேங்களா. அவ்வளோதான். ஓகேங்களா. சூப்பர். நெக்ஸ்ட் என்னென்னா புது பேட்ரி. ஓகேங்களா. ஸோ புது பேட்ரி வாங்கியாச்சு. ஸோ அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இது மாதிரி கஸ்டமாக மாற்றி இருக்கும்போது கம்பெனி பேட்டரியாக வாங்கிடுங்க. நான் எம்ஏ பேட்ரி வாங்கியிருக்கேன். 1 மந்த் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை ஓட்டப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி நம்ம இந்த பூமர் ஆங்கிள் கம்மெண்ட்ஸில் அதை வச்சு நம்ம ஒட்ட முடியாது. நம்ம நார்மலாக ஒட்ட டிஸ்பிளே ஒட்டும் பார்த்திங்கன்னா அந்த கம்மை வந்து ஸோ அந்த லைனில் லைட்டாக பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒட்டிக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்படி ஒட்டுற பெஸ்ட்டு. இல்லைன்னா வந்து உள்ள பேட்டரி வந்து ஷேக்கிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காண்டி லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க.
ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டரியை மாட்டிடுவோம். ஓகேடா, மாட்டிட்டு கரெக்டாக கனெக்டரில் உட்காருதான் செக் பண்ணுங்கள். ஓகேண்ணா, ஸோ கரெக்டாக கனெக்டரில் உட்காருது. ஓகேண்ணா, நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே லைன் மாட்டணும். அதுக்கு முன்னாடி பேட்டரி லைனை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே லைனை மாட்டிட்டு கரெக்டாக வச்சு மாட்டிடுங்க. ஓகேங்களா, ஸோ மாட்டியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்டு மெயின் போர்டு கனெக்ட் பண்ணுற ஸ்ட்ரிப்பு, ஸோ அதையும் நம்ம மாட்டிடுங்க. ஸோ சப்போர்டை மாட்டியாச்சு. ஸோ அந்த இடத்துல மாட்டியாச்சு. ஸோ மெயின் போர்டு, ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா மாட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா பேட்டரி லைனை மாட்டிட்டேன். ஓகேண்ணா, ஸோ ஃபோனை வந்து இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஓகே ஃபைன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் கேஸில் சுற்றி பார்த்தீங்கன்னா கம் இருக்குது. இதை நம்ம ரிமூவ் பண்ணோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டிசர் எடுத்துகிட்டு ஒருத்தர் எயிட்டாக மாட்டிட்டு ஸோ அப்படியே நான் ரோலிங் டைப்பில் கம் எடுக்க போகிறேன். அப்போ நம்மளுக்கு நீட்டாக வரும். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி சுத்தம் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம் வந்து சீக்கிரம் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். ஓகே ஃபைன். பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி இருக்க எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ண போனால் மேலே இருக்க பாடியை நம்ம மாட்ட போகிறோம். ஓகேண்ணா, ஸ்க்ரூ போட்டு டைப் பண்ணியிருந்தாங்களா, ஸோ அது மாதிரி ஸ்க்ரூ போட்டு மாட்ட போகிறோம். ஸோ எப்படி டிஸ்மேண்டில் பண்ணமோ அப்படியே ரிவர்ஸில் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ண போனால் கிளாஸ் பாடி வந்து நம்ம வந்து கம்மிச்சு தான் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஓகேண்ணா, ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சுற்றி இருக்க இடத்துலலாம் முன்னாடியே பார்த்திங்கன்னா லைட்டாக கம் அங்கங்கே இருக்குது. ஸோ அதை நான் க்ளீன் பண்ணுறேன். ஓகேண்ணா, ஸோ இது வந்து கிளாஸ் பாடினால் பார்த்து பொறுமையாக க்ளீன் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ ஏதாவது ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மாட்டாமல் மாதிரி தூக்கிட்டு இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் கிளாஸ் பாடி வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு உடஞ்சிரும். ஓகேங்களா, ஸோ அதனால் அதை ஸ்க்ரூலாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. கம்மு சுற்றி இருக்க கம்மை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ தான் நம்ம கரெக்டாக உட்காரும் பாடி ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவலில் நம்ம சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பேக் கேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வச்சு பார்க்குறேன். ஓகேங்களா, அது கரெக்டாக உட்காருதான்னு. ஓகேங்களா, ஓகே ஃபைன், நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போனால் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டிங்கில் கம்மு வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ பேஸ்ட் எடுத்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்ளை பண்ணும்போது ரொம்பவும் அதிகமாக அப்ளை பண்ணாமல் ரொம்ப கம்மியாக அப்ளை பண்ணாமல் மீடியமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ணிங்கன்னா நம்ம பேக் கேஸ் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கம்மெல்லாம் வெளியே வரும், கொஞ்சம் அசிங்கமாக தெரியும். ஓகேங்களா, ஸோ கம்மியாக அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு மாதிரி தூக்கிட்டு தெரியும். ஓகேங்களா, ஸோ ஒரே லெவலாக ஆவரேஜாக அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ நம்ம சுற்றி அப்ளை பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ கேமரா சுற்றி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபிங்கர் பிரிண்ட்டை நம்ம மாட்ட போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஃபிங்கர் பிரிண்டை மாட்டி தான் நம்ம வந்து பாடி வந்து மாட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டை மாட்டியாச்சு. ஸோ பாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக உட்காந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதை சுற்றி நம்ம லப்பர் பேண்டு சுற்ற போகிறோம். ஓகேங்களா, ஸோ எதுக்கான அப்போ அது டைட்டாக பிடிச்சிக்கிறதுக்காண்டி. ஓகேங்களா, ஸோ சுற்றி நல்லா லப்பர் பேண்ட் போடுவோம். சுற்றி லப்பர் பேண்டு போட்டாச்சு. ஓகேண்ணா, ஃபோன் ஆன் பண்ணி பார்த்தோம், ஃபோன் ஆன் ஆகுது. ஓகேண்ணா, ஸோ இது மாதிரி ஒரு நான் ரிமூவபிள் பேட்டரியை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேண்ணா,
ஒவ்வொரு ஃபோனுக்கும் பார்த்திங்கன்னா பேட்ரி வேறு மாதிரி நம்மளுக்கு கம் வச்சு அப்ளை பண்ணியிருப்பாங்க. விவோ ஃபோனு, ஓப்போ ஃபோனாக பார்த்தீங்கன்னா ஸோ பேட்டரியை வந்து நம்ம ஒன் சைட்லேருந்து தூக்கி விடுற மாதிரி இருக்கும், பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேண்ணா. ஸோ அதை க்ரீன் கலர் ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், அதை பிடிச்சி இழுத்துறோம்னா நம்மளுக்கு பேட்ரி தனியாக வந்துடும். ஸோ இந்த எம்ஐ ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா கம்மை வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேண்ணா. ஸோ இழுத்து நம்ம வந்து பேட்டரி ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது மாதிரியாக நம்ம பேட்டரியை சேஞ்சு பண்ணணும். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.